ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறது, ஆன்லைனில் ஃபிசியோதெரப்பி எப்படி கொடுக்கறது, அந்த மாதிரி கேட்குறதுக்கு நான் இப்போ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேங்க. ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் ஆஃப்லைனை விட பெட்டர் எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல கரண்ட் கண்டுபிடிச்சாங்கல்ல, கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடித்து இறந்துருவோம் தானே. அப்படிங்கிறப்போ அந்த கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிச்சிடும்னு யாரும் அவாய்ட் பண்ணாங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இப்போது கரண்ட் இல்லாமல் உலகம் இருட்டில் தானே மூழ்கி கிடக்கும். ஆனால் அந்த கரண்ட் எவ்வளோ டேஞ்சர், அந்த டேஞ்சரான கரண்ட்டையே ஒயர் போட்டு ரோட்டில் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று புதுசாக உருவாகிறப்போ எதுவுமே ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா, இப்போ கரண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எவ்வளவோ வருஷம் பின்னாடி போயிடுவோம், நமக்கு வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ கரண்ட் அளவுக்கு தொட்டால் ஷாக் அடிக்கிற விஷயம் கிடையாது இந்த ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டு. ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் எல்லா விதத்துலையுமே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. மீறி போனால் என்ன சொல்லலாம், செல்ஃபோனை பார்க்குறோம், கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், நம்ம செல்ஃபோன் பார்த்து செய்கிறோம், இந்த மாதிரி இது மொபைல் ஸ்க்ரீன் அவர் அதிகமாகுது, அந்த பிரைட்னஸ்னால நம்மளுக்கு இது வருது. இதுதான் இது நம்ம ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் சும்மா பார்க்குறோம்ல, அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அதுவும் நல்லது தான். ஆனால் ஓவராக பார்க்குறோம்ல, அப்போ தான் நடக்குமே தவிர 1 hour உங்கள் நோய்க்காக ஆன்லைன் செஷன் எடுக்கிறதுல அந்த கண்ணு ஸ்ட்ரெயின் அந்தளவுக்கு நடக்காது. டூ மச் கன்சியூம் பண்ணுறது தான் நடக்கும். சரி, பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இப்போ கரண்ட்டை எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சோடனே அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஆனால் அது பயங்கர யூஸாக இருக்கும். இப்போது இந்த காலத்தில் உங்கள் ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு மாட்டு வண்டியை கட்டிட்டு போச்சோன்னா எப்படி இருக்கும்? ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு, இப்படி காரு, இதில் தானே போகிறோம். அதே மாதிரி இந்த காலத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு லேண்ட்லைனை யூஸ் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். இப்போ நான் பேரை சொல்ல ஒரு ஆப்பு, அது என்னென்னா கன்சல்டேஷன் கொடுத்து, மெடிசன் கொடுத்து, ஈவன் சர்ஜரிக்கான கன்சல்டேஷன்லாம் கொடுக்குற ஒரு ஆப். அது எவ்வளவோ பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ்க்கு பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த ருபீஸை நம்ம என்ன சொல்ல, அவ்வளவு கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்தே கன்சல்ட் பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்தே நம்மளுக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ரொம்ப வருஷமாக அந்த ஆப்பில் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் நான் கூட போய் ஒரு கஸ்டமராக இருக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறேன், இல்லை யாருக்காச்சும் ட்ரீட்மெண்ட் கன்சல்டிங் தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் என்னமோ புதுசாக ஆன்லைன் மாதிரி ஆன்லைனில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். மருந்து மாத்திரைங்கிறது ஃபிசிக்கலாக உங்களுக்கு வரணும், இதே சர்ஜரிங்கிறது ஃபிசிக்கலாக பண்ணி ஆகணும். ஆனால் ஃபிசியோதெரப்பிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ எக்ஸசைஸை டீச் பண்ணுறது. டீச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், COVID-19 அப்போ ஸ்கூலு, காலேஜு, யோகா கிளாஸு எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்தது. ஃபிட்னஸ் சென்டரு, எங்கள் ஃபிசியோதெரப்பி எல்லாமே. ஏன்னா அது டீச்சிங்னு ஒன்று வர்றப்போ அதில் எதுவுமே வேறு எதுவுமே தேவையில்லை, சொல்லி தந்து செய்ய வைக்கிறது. அதனால எங்களது டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி தான். அதனால் ஆன்லைனுக்கு ஆப்டான ஃபீல்டு ஃபிசியோதெரப்பி தான். ஃபிசியோதெரப்பியில் சரி, ஆஃப்லைன் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாதுன்னா யார் இருக்க வேணாம், அது இருக்கட்டும், அதுக்கான பேஷண்ட்ஸ் போகலாம். அங்கே போய் மெஷின் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அங்கே போய் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். பட் ஆஃப்லைனும் இருக்கட்டும், ஆன்லைனும் இருக்கட்டும். எல்லா ஆஃப்லைன் கிளினிக் வச்சிருக்கிறவங்களும் ஆன்லைன்லேயும் பேஷண்ட்ஸ் பார்க்க தான் செய்கிறாங்க, ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆன்லைன் எந்தெந்த விதத்துல எல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். எந்தெந்த விதத்தில் பெனிஃபிட்னு கேட்டால், வீட்டில் இருந்து டிராஃபிக் எல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதுக்கு பேர் தான் ஆஃப்லைன் கிளினிக். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்துக்கு தான் போகணும், கிளினிக் ஓப்பன் ஆன நேரத்துக்கு தான் போகணும். அங்கே 10 பேஷண்ட் இருந்தால் வெயிட் பண்ணி 11வது ஆளாக தான் நீங்கள் பார்த்து ஆகணும். இந்த மாதிரி ஹார்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்போ
இப்போ வந்து வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க, ஒரு வயிற்று வலிக்கு கன்சல்ட் போறீங்கன்னா ஒரு நாள் போறீங்க, மெடிசன்ஸ் 10 நாள் 5 நாள் சாப்பிட்டு திரும்ப போறீங்க. பிசியோதெரப்பி அப்படி கிடையாது. யார் போனாலும் 7 டேஸ் வாங்க, 3 டேஸ் வாங்க, 15 டேஸ் வாங்க, 1 மந்த் வாங்க, 1 இயர் வாங்க, பெர்மனண்ட்டாக வாங்கன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ரெகுலராக அந்த மாதிரி டிராஃபிக்கை கடந்து ஒரு இடத்துக்கு போகிறது அது ஒரு கஷ்டமா? இன்னொன்று என்னன்னு கேட்டால், ரெகுலராக போகிறதுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லிட்டேன். இதை தவிர என்னென்ன கஷ்டம்னு கேட்டால், பிளான் போட்டு காலையிலேருந்தே இதுக்குன்னே நேரம் ஒதுக்கணும், நேர விரயம். அதை தவிர டிராஃபிக்கில் போகிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னால தான் நெக் பெயினோ பேக் பெயினோ நீ பெயினோ வந்திருக்கும். அதை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த செயல் செய்யுது. இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த இடத்த ட்ராவல் பண்ணி அடையிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ, திரும்ப கிளினிக்கில் எக்ஸசைஸ் எல்லாம் 1 ஹவர் சொல்லி தர்றோம் அப்படின்னா, திரும்ப கிளினிக்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பாதி அளவுக்கு அது வேஸ்டேஜஸ் ஆகுது. அது இல்லாமல் 1 ஹவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் 3 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ அதுக்காக நீங்கள் ரெடி ஆக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு. அந்த மாதிரி கன்சல்டிங் அண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து க்யூர் ஆனவங்க வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.